ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரிக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நான் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் சேர்த்தாச்சு. அப்படியே இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கின உடனே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த உருளைக்கிழங்கையும் பச்சை மிளகாயும் எடுத்து இதில் அப்படியே சேர்த்துடணும். பாருங்கள், உருளைக்கிழங்கை சேர்த்துட்டேன். இது கூடயே நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் லைட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இதை மசிகிற அளவுக்கு. ரொம்ப உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வதங்கிடுச்சு, அதனால் லைட்டாக தாளித்து விட்ட உடனே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இப்படி ஒரு கரண்டிலே இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக வரும். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சாச்சு. இந்த தண்ணி லைட்டாக வற்றின உடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பூரிக்கிழங்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா